இந்த உலகத்தில் ஒவ்வொரு பெற்றோரும் ஒரு கனவு காண்றாங்க. நம்ம பிள்ளை நல்லா படிக்கணும், நல்ல மனுஷனாக வாழணும், நல்ல குடும்பமாக அமைச்சு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அந்த கனவுக்காக ஒரு அப்பா தன்னுடைய ஆசைகளை எல்லாம் விட்டு கொடுப்பார். ஒரு அம்மா தன்னுடைய உடம்பையே மறந்து அந்த அந்த நோயையே மறந்து உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. சில பெற்றோர்கள் தங்களுடைய ஓய்வூதியத்தையே செலவு பண்ணி பிள்ளைகளை உயர்த்துவாங்க. அப்படி ஒரு தாய், அந்த மாதிரி ஒரு தாய் அரசு பணியில் நேர்மையாக வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர். ஒரே மகள். அந்த மகள் நல்ல வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டு படிக்க வச்சு வளர்த்து நல்ல டாக்டராக மாற்றிட்டாங்க. கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. இனி என்னுடைய மகள், அவளுடைய வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் அப்படின்னு நிம்மதியாக மூச்சு விடுறாங்க. என்னங்க கனவு தானங்க அது. ஆனால் பாருங்கள், அந்த வாழ்க்கை சில நேரத்தில் மனுஷன் எதிர்பார்க்காத அந்த பாதையில் போயிடுச்சு. மது பழக்கம், வரதட்சணை ஆசை, மரியாதை இல்லாத வார்த்தைகள், மனைவியை காயப்படுத்துகிற நடத்தை, குடும்பத்தை கவனிக்காத ஒரு மனநிலை, குழந்தையை கூட பார்க்க நேரம் ஒதுக்காத அலட்சியமாக இருக்கிற அந்த தகப்பன், தேவையில்லாத செலவுகள், தவறான நட்புகள், இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிச்சுன்னா அந்த வீடு வீடாக இருக்கும்? வீடாக இருக்காது இல்லைங்களா? அது தினம் தினம் கண்ணீர் விழக்கூடிய இடமாக மாறிடுது. ஒரு தாய் தன்னுடைய காசில் வாங்கி கொடுத்த அந்த காரில் தன்னுடைய மகளோட சந்தோஷமாக பயணிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லையா? கற்பனை பண்ணியிருப்பாங்க தெரியுமா? அதே காரில் வேறொருத்தையை உட்கார வச்சுக்கிட்டு அவன் போகிறத பார்த்தா அந்த தாயினுடைய இதயம் எத்தனை துண்டா உடையும். ஒரு மனைவி என்ன கேட்குறாங்க? தங்கம் வேணும்னு கேட்கல, அரண்மனை வீடு வேணும்னு கேட்கல, என்ன மனுஷனாக மதிங்க, அன்பாக பேசுங்க, நம்ம குழந்தைக்கு நல்ல அப்பாவாக இருங்க அப்படின்னு தான் கேட்குறான். அது கூட கிடைக்கல அப்படின்னா அந்த பெண்ணினுடைய மனசு எவ்வளவு வேதனைப்படுன்னு யோசனை பண்ணி பாருங்கள். சாயப்பா எப்பவும் சொன்னது தண்டனையை பற்றி இல்லைங்க, மனசு மாறணும் அப்படின்னு தான் சொல்கிறாரு. கோபத்துக்கு பதிலாக கருணையாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அகந்தைக்கு பதிலாக பணிவை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. தவறுக்கு பதில் விழிப்புணர்வை கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதுதான் பாபா காட்டுற வழி. ஆகையினால இன்றைக்கி நாம் யாரையும் சபிக்க போகிறதில்ல, யாரையும் அழிக்கணும் அப்படின்னு வேண்டிக்க போகிறதில்ல. பாபா தவறு செய்த அந்த மனசுக்கு நல்ல புத்தியை கொடுங்க அப்படின்னு தான் வேண்டுறோம். குடி விட்டுடட்டும், கெட்ட பழக்கமெல்லாம் விட்டு விடட்டும், குடும்பத்தோட மதிப்பு புரிஞ்சு நடந்துக்கிட்டோம், மனைவியினுடைய கண்ணீரினுடைய அர்த்தம் புரியட்டும், குழந்தையினுடைய ஏக்கம் புரியட்டும், மாமியாரினுடைய அந்த தியாகம் அவருக்கு நினைவுக்கு வரட்டும். நான் தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னு மனசார உணரக்கூடிய தைரியத்தை பாபா தரட்டும். உடைஞ்சி போயிருக்கிற அந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரட்டும். அந்த தாய் மீண்டும் சிரிக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும், நிம்மதியாக இருக்கட்டும். அந்த மகள் நிம்மதியாக வாழணும். அந்த குழந்தை அப்பாவினுடைய தோளில் சிரிச்சுக்கிட்டே பயணிக்கணும். இதுதான் பாபானுடைய உண்மையான அற்புதம். அதுக்காகத்தான் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். இதே மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க தானே, அவங்களுக்காகத்தான் பிரார்த்தனை பண்ணுறோம். பாபா அந்த பிள்ளைக்கு சொல்கிறாரு, அன்பு மகளே, என் அன்பு தாயே, உன்னுடைய கண்ணீரை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீ சிந்தக்கூடிய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் என்னுடைய பாதத்தில் விழுது. நீ பழிவாங்க நினைக்காதே, நான் மனமாற்றம் கொடுக்கிற இறைவன். நீ நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. இன்றைக்கு தவறான பாதையில் போயிருக்கிற அந்த மனசும் நாளைக்கு திரும்ப முடியும், ஒரு யூட்டன் அடிக்க முடியும். உன்னுடைய பிரார்த்தனை வீணாகாது, உன்னுடைய பொறுமை வீணாகாது. நான் சரியான நேரத்திலே சரியான மாற்றத்தை கொண்டு வருவேன். நீ என்னுடைய கையை மட்டும் விட்டு விடாதே அப்படின்னு பாபா சொல்கிறார். அதுக்கு ஒரு பாபா மந்திரமும் தர்றாரு. இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், பாபா கண்டிப்பாக காப்பாற்றுவாருங்க. ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக, ஓம் ஸ்ரீ கருணாகராய நமக, ஓம் ஸ்ரீ குடும்ப ரக்ஷகாய நமக, ஓம் ஸ்ரீ மனோபரிவர்த்தனாய நமக. மறுபடியும் சொல்கிறேன், ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக, ஓம் ஸ்ரீ கருணாகராய நமக, ஓம் ஸ்ரீ குடும்ப ரக்ஷகாய நமக, ஓம் ஸ்ரீ மனோபரிவர்த்தனாய நமக. இந்த மாதிரி மந்திரத்தை யாராவது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் இந்த மந்திரத்தை பாபா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக பாபா தீர்த்து வைப்பார். சரியா? நம்ம கூட்டு பிரார்த்தனையாக இதுக்காக பண்ணிப்போம். அன்பு பாபா, எங்கள் வழித்துணை பாபா, இந்த தாயினுடைய கண்ணீரை
துடைச்சி தாங்க. இந்த மகளுடைய வேதனையை நீக்கி தாங்க. இந்த குழந்தைக்கு அன்பான சூழ்நிலையை அருளி கொடுங்க. தவறான பழக்கங்களிலிருந்து அந்த சிக்கியிருக்கிற அந்த பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடுங்க. நல்ல மனமாற்றம், நல்ல நண்பர்கள், நல்ல சிந்தனை, இதையெல்லாம் அந்த பிள்ளைக்கு கொடுங்க பாபா. குடி, கோபம், அகந்தை, பேராசை, தவறான உறவுகள் எல்லாத்திலிருந்தும் அவங்கள விடுவிச்சு கொடுங்க பாபா. உடைஞ்ச குடும்பங்கள் இணைக்கப்படணும் பாபா. பிரிந்த இதயங்கள் ஒன்று சேரணும் பாபா. இந்த வீட்டில் மீண்டும் சிரிப்பு ஒலிக்கணும் பாபா. தாயினுடைய முகத்தில் கண்ணீருக்கு பதிலாக புன்னகை மலரணும் பாபா. மனைவியினுடைய மனதில் பயத்துக்கு பதிலாக நம்பிக்கை மலரணும் பாபா. குழந்தையினுடைய வாழ்க்கையில் இருளுக்கு பதில் ஒளி மீண்டும் மலரணும் பாபா. உங்கள் கருணை கைகளாலே இந்த குடும்பத்தை அரவணைச்சி அமைதி, அன்பு, ஒற்றுமை நிறைந்த இல்லமாக இந்த இல்லத்தை மாற்றிக் கொடுங்க பாபா. அன்பு சாய் சொந்தங்களே, உங்களுடைய குடும்பத்திலும் கூட இது போன்ற சில பிரச்சனைகள் இருக்கலாம். மன மாற்றத்துக்காக, ஒரு குடும்ப ஒற்றுமைக்காக பாபாவுடைய திருவடிகளில் நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்ய விரும்பினா கீழே இருக்கிற அந்த தொடர்பு விவரத்தின் கீழே எங்களை அணுகலாம். பாபாவுடைய அருள் இருக்கின்ற இடத்துல நம்பிக்கை ஒருபொழுதும் தோற்காது. நாம் எல்லாம் நல்லா இருப்போம், ஒன்றாக இருப்போம், இணைந்தே இருப்போம், இணையில்லாத நல்ல வெற்றியை பெறுவோம். ஜெய் சாய்ராம்.